வணக்கம். வந்தாச்சு. இந்த 8th ஸ்டாண்டர்டோடைய 9வது யூனிட்டோட ஃபர்ஸ்ட் லெசன் என்ன அப்படின்னா, உயிர்க்குணங்கள். தீயனவற்றை விலக்கி நல்லனவற்றை வளர்த்து வாழ்வாங்கு வாழ்வதே மனிதனின் கடமை. மனிதனின் கடமை என்ன? தீயனவற்றை விலக்கி நல்லனவற்றை வளர்த்து வாழ்வாங்கு வாழ்வது தான் மனிதனுடைய கடமை. இதில் உள்ள பாடல் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், அறிவு அருள் ஆசை அச்சம் அன்பு இரக்கம் வெகுளி நாணம் நிறை அழுக்காறு எளிமை நினைவு துணிவு இன்ப துன்பம் பொறை மதம் கடைப்பிடிகள் பொச்சாப்பு மானம் அறம் வெறுப்பு உவப்பு ஊக்கம் மையல் வென்றி இகல் இளமை மூப்பு மறவி ஓர்ப்பு இன்ன பிற மன்னும் உயிர்குணங்கள் எல்லாம் குறைவர பெற்றவள் நீ குலமாதே பெண்ணரசி இறைமகன் வந்திருக்க இன்னும் நீ உறங்குதியோ புறப்படு புன்னகை நீ பூத்தேலோ ரெம்பாவாய். இந்த கடைசி 4 லைன் மட்டும் பார்த்து வச்சுக்கோங்க, சரியா? இறைமகன் வந்திருக்கு இன்னும் நீ உறங்குதியோ புறப்படு புன்னகை நீ பூத்தேலோ ரெம்பாவாய். இதனுடைய ஆசிரியர் யார் அப்படின்னா இறையரசன். இறையரசன் என்னன்னா, இந்த உலகத்தில் உள்ள மக்களிடம் நிலை பெற்று இருக்க வேண்டிய குணங்களாக ஒரு 30 குணங்களாக தான், அறிவருள் ஆசியச்சம் இதெல்லாம் பார்த்தோம் இல்லையா, ஒரு 30 குணங்களை கொடுத்துருக்காங்க. அந்த 30 மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. உலகில் நிலை பெற்ற மனிதர்களிடம் உள்ள பண்புகளாக இறையரசன் கூறுவது எத்தனை அப்படின்னா 30. அப்படி இந்த மாதிரியான குணநலன்கள் உள்ள மனிதகுலத்தில் பிறந்த பெண்ணே நல்ல பண்புகள் எவை என சொல்வதற்காக இறைவனுடைய திருக்குமாரன் வந்த பிறகும் நீ உறங்கலாமா? உறங்கக்கூடாது, நீ சீக்கிரமா கிளம்பு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பாடல் தான் இது. இதனுடைய பொருளும் சொல்லும் பார்க்கலாம். நிறை மேன்மை, பொறை பொறுமை, பொச்சாப்பு சோர்வு, பொச்சாப்பு சோர்வு, மையல் விருப்பம், மையல் விருப்பம், ஓர்ப்பு ஆராய்ந்து தெளிதல், அழுக்காறு பொறாமை, பொறைனா பொறுமை, அழுக்காறுனா பொறாமை, மதம் கொள்கை, இகல் பகை, மன்னும் நிலை பெற்ற. சரியா? இந்த இறையரசனினுடைய இயற்பெயர் என்ன அப்படின்னா சேசுராசா. சேசுராசா, சரியா? இவங்க இது ஒரு கல்லூரியில் ஒரு தமிழ் ப்ரொஃபஸராக பணிபுரிந்தவர், தமிழ் பேராசிரியராக பணிபுரிந்தவங்க தான். ஆண்டாள் இயற்றிய நூல் என்ன? திருப்பாவை. அதே நூலை தழுவி தான் கன்னிப்பாவை என்னும் ஒரு நூலை எழுதிருக்கு தான் இந்த இறையரசன். சரியா? அப்போது கன்னிப்பாவை என்ற நூலின் ஆசிரியர் யார்? இறையரசன். சரி, திருப்பாவைனா என்ன, திருவெம்பாவைனா என்னன்னு பார்த்துக்கலாமா? அதாவது மார்கழி திங்கள், மார்கழி மாதத்துல பொழுது விடியறதுக்கு முன்னாடியே இந்த பெண்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, சீக்கிரமாட்டி எழுந்திருந்து மற்ற பெண்கள் அவங்களுடைய தோழிகள் இவங்க எல்லாத்தையும் கூட்டிட்டு போய் அந்த காலத்துல ஆறு இருந்துச்சுன்னா இல்ல குளம் இருந்துச்சுன்னா அந்த குளத்துக்கோ ஆறுக்கோ சென்று நீராடிட்டு இறைவனை வழிபடுவாங்க. இதை தான் என்ன சொல்லுவாங்கன்னா பாவை நோன்புன்னு சொல்லுவாங்க. சரியா? இதுதான் பாவை நோன்பு. அப்போ திருமாலை வழிபட செல்லக்கூடிய பெண்கள் பிற பெண்களை எழுப்புவதாக ஆண்டாள் பாடியதுதான் எனது திருப்பாவை. சரியா? திருப்பாவை யாரை வழிபடுவது? திருமால். இதே மாதிரி சிவபெருமானை வழிபட செல்லக்கூடிய பெண்கள் பிற பெண்களை எழுப்புவதாக பாடப்பட்ட நூல் தான் திருவெம்பாவை. திருவெம்பாவினுடைய ஆசிரியர் யாரு? மாணிக்க வாசகர். ஓகே தானா? அப்ப திருப்பாவை ஆண்டாள், திருவெம்பாவை மாணிக்க வாசகர், கன்னிப்பாவை இறையரசன். நெக்ஸ்ட் பாருங்க, திருப்பாவை பாடல் கொடுத்திருக்காங்க. உங்கள் புலைக்கடை தோட்டத்து வாவியுள் அப்படி வந்தாலே எனது அது திருப்பாவை. நெக்ஸ்ட், நங்காய் எழுந்திராய் நாணாதாய் நாவுடையாய் சங்குடு சக்கரம் ஏந்தும் தடக்கையன் பங்கைய கண்ணானை பாடேலோ ரெம்பாவாய். எம்பாவாய்னு முடியும். இங்க சங்கோடு சக்கரம் தடக்கையன் வந்திருக்கு. அப்படின்னா யாரு? திருமால். அப்ப அது என்னது? திருப்பாவை. திருப்பாவைனா யாரு? ஆண்டாள். சரியா? புக் பேக்ல உள்ளது நம்ம இப்ப பார்க்கலாம். அடுத்தவர் வாழ்வை கண்டு டேஸ் கொள்ளக்கூடாது, பொறாமை. அப்ப பொறாமையினுடைய பொருள் என்ன? அழுக்காறு. நெக்ஸ்ட், நாம் நீக்க வேண்டியவற்றுள் ஒன்று என்ன? சோர்வு. அப்ப மீனிங் என்ன? பொச்சாப்பு. இன்ப துன்பம். இதை பிரிச்சு எழுதும் போது என்ன வரும்? இன்பம் கூட்டல் துன்பம். நெக்ஸ்ட், குணங்கள் கூட்டல் எல்லாம், குணங்கள் எல்லாம். பொறுத்துக பாருங்க. நிறை மேன்மை, பொறை பொறுமை, மதம் கொள்கை, மையல் விருப்பம். நெக்ஸ்ட் லெசன் பார்க்கலாம். இளைய தோழனுக்கு உள்ளத்துல இருக்க வேண்டிய கை என்னது? நம்பிக்கை. இது நம்ம எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? ஸோ இந்த பாடல் ஒரு மனப்பாட பாடலாக கொடுத்துருக்குறாங்க. ஸோ நல்லா படிச்சுக்கோங்க. நட நாளை மட்டுமல்ல இன்றும் நம்முடையதுதான். நட
பாதங்கள் நடக்க தயாராயிருந்தால் பாதைகள் மறுப்பு சொல்ல போவதில்லை. நெய்யாய் திரியாய் நீயே மாறினால் தோல்வியும் உனக்கு ஒரு தூண்டுகோலாகும். வெற்றி உன்னை சுற்றி வெளிச்ச விதை விதைக்கும். கவலைகளை தூக்கி கொண்டு திரியாதே, அவை கை குழந்தைகள் அல்ல. கவலைகள் என்னது? கை குழந்தைகள் எல்லாம் நீங்க தூக்கிட்டே திரியறதற்கு அதெல்லாம் மறங்க அப்படின்னு சொல்றாங்க. ஓடி வந்து கை குலுக்க ஒருவரும் இல்லையா? உன்னுடன் நீயே கை குலுக்கிக்கொள். தூங்கி விழுந்தால் பூமி உனக்கு படுக்கையாகிறது. விழித்து நடந்தால் அதுவே உனக்கு பாதையாகிறது. தூங்கினா என்னாகும்? பூமியே நமக்கு படுக்கையாட்டு மாறிடும். அதே நேரம் நீ முழிச்சு சுறுசுறுப்பா இயங்கினா என்னது? அதுவே உனக்கு பாதை காட்டும். நெக்ஸ்ட், நீ விழித்தெழும் திசையை பூமிக்கு கிழக்கு. உன் விரல்களில் ஒளிரும் சூரிய விளக்கு. நட, நாளை மட்டுமல்ல இன்றும் நம்முடையதுதான். யார் அப்படின்னா மேத்தா எழுதின ஒரு பாடல். சரியா? அப்போ விழித்தெழும் திசையை பூமிக்கு கிழக்கு. அப்போ பூமிக்கு டேஸ் எந்த திசைன்னு கேட்பாங்க? கிழக்கு. சரியா? ஆசிரியர் யாரு? மேத்தா. வந்து ஒரு வானம்பாடி இயக்க கவிஞர்களுள் ஒருவர். சரியா? ஒரு குழுவாட்டு பிரிஞ்சிருப்பாங்க அந்த காலத்தில். அதே மாதிரி இதழ்லையும் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய இதழ்கள் இருக்கும். சில குரூப் ஆஃப் இந்த புலவர்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இதழில் மட்டும்தான் தொடர்ந்து எழுதிட்டே இருப்பாங்க. அதே மாதிரி இவர் என்னன்னா வானம்பாடி இயக்கத்தில் உள்ள ஒரு கவிஞர் தான். புது கவிதையை பரவலாக்கிய முன்னோடிகளுள் ஒருவராக இவரை சொல்லுவாங்க. புது கவிதையை பரவலாக்கிய முன்னோடிகளுள் ஒருவர் தான் இந்த மேத்தா. இவர் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கல்லூரி பேராசிரியராக பணியாற்றி ஓய்வு பெற்றவங்க. இவங்களுடைய அந்த நூல்கள் பார்த்தீங்கன்னா கண்ணீர் பூக்கள், ஊர்வலம், சோழ நிலா, மகுட நிலா, ஆகாயத்துக்கு அடுத்த வீடு, மேத்தா கவிதைகள், இப்படி நிறைய இருக்கு. இதுல ஆகாயத்துக்கு அடுத்த வீடு என்ற ஒரு கவிதை நூலுக்கு சாகித்ய அகாடமி விருது வந்து கிடைச்சிருக்கு. சரியா? புது கவிதை நூலுக்கு. ஆகாயத்துக்கு அடுத்த வீடு என்னது? சிறுகதையா, கதையா, புது கவிதையா, புதினமானு கேட்பாங்க. புது கவிதை. சரியா? என்ன விருது? சாகித்ய அகாடமி விருது. சரி, இப்ப பார்த்தா இந்த இளைய தோழனுக்கு என்ற அந்த பாடல் மேத்தா கவிதைகள் என்னும் நூல்ல இருந்து தான் நமக்கு கொடுத்திருக்கிறாங்க. நெக்ஸ்ட், புக் பேக்ல உள்ளதும் உன்னுடன் நீயே டேஸ் கை குலுக்கிக்கொள். கவலைகள் டேஸ் அல்ல, கை குழந்தைகள் அல்ல. விழித்தெழும், விழித்து குட்டல் எழும். போவதில்லை, போவது குட்டல் இல்லை. படுக்கையாகிறது, படுக்கை குட்டல் ஆகிறது. தூக்கி குட்டல் கொண்டு, தூக்கி கொண்டு. தூக்கி என்ன? வினையச்சம் தானே. அப்போ இன்னும் முடியக்கூடிய அந்த வினையச்சத்தில் என்ன வரும்? நமக்கு வல்லினம் மிகுந்திருக்கான். தூக்கி கொண்டு. விழித்து குட்டல் எழும், விழித்தெழும். நெக்ஸ்ட், கவலைகளை கவிஞர் எவ்வாறு உருவகப்படுத்துகிறார்? கை குழந்தையாக. தோல்வி எப்போது நமக்கு தூண்டுகோலாகும்? நாமே எண்ணெயாய் திரியாய் நம்ம மாற்றணும் அப்படின்னா தோல்வி நமக்கு எப்படி ஆகும்? தூண்டுகோலாகும். பூமி எப்போது பாதையாக மாறும்? நம்ம கிளர்ந்து எழுந்தால் அந்த பூமியும் என்னது? பாதையாக மாறும். லெசன் என்ன அப்படின்னு சொன்னால், ஒரு மிகப்பெரிய தலைவரை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். சரியா? இந்திய மக்களுக்கு அரசியல் விடுதலை மட்டும் போதாது, சமூக விடுதலையும் கிடைத்தாதான் இந்தியா முழுமையான ஒரு விடுதலை பெற்ற நாடாக இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பாடுபட்டவர் தான் அம்பேத்கர். அவரை பற்றி தான் இந்த பாடத்தில் நம்ம பார்க்க போகிறோம். சரியா? அப்போ இந்த விடுதலை பெற்ற இந்தியாவினுடைய முதல் சட்ட அமைச்சர் யாரு அப்படின்னா BR அம்பேத்கர். இந்திய அரசியல் சாசனத்தின் தந்தை யாருன்னா அம்பேத்கர். BR அப்படின்னா என்னன்னா பீமாராவ் ராம்ஜி அம்பேத்கர். இவர் வந்து ஒரு சமூக சீர்திருத்தவாதி மட்டும் கிடையாது. இவர் ஒரு மிகச்சிறந்த பொருளியல் அறிஞராகவும் அதே சமயத்தில் அரசியல் தத்துவ மேதையாகவும் பகுத்தறிவு சிந்தனையாளராகவும் இவர் விளங்கினாங்க. சிறந்த எழுத்தாளராக இருந்தாங்க, சிறந்த பேச்சாளராகவும் விளங்கினாங்க. யாருன்னா பீமாராவ் ராம்ஜி அம்பேத்கர். இவங்க 1891 ஆண்டு ஏப்ரல் மாதம் 14வது நாள் ராம்ஜி சக்பால் பீமாபாய் ஆகியோர்களுக்கு 14வது குழந்தையாக பிறந்தாங்க. எம்ஜிஆர் எத்தனையாவது குழந்தையாக பிறந்தாங்க? 5. அப்படிதானே? இப்போ அம்பேத்கர் எத்தனை? 14வது குழந்தையாக பிறந்தாங்க. அவங்களுடைய பிறந்த நாள் எப்போ வரும்? ஏப்ரல் 14. அப்படி லிங்க் வச்சு படிச்சுக்கோங்க. சரியா? நெக்ஸ்ட், இவருடைய ஊர் எங்கன்னா மகாராஷ்டிராவில் இருக்கக்கூடிய ரத்னகிரி என்ற மாவட்டத்தில் உள்ள அம்பவாதே. அந்த அம்பவாதியில் பார்த்தீங்கன்னா இவங்களுடைய தந்தை ஒரு இராணுவ பள்ளியில் ஆசிரியராக தான் பணிபுரிந்துட்டு வந்தாங்க. இவங்க சதாராவில் உள்ள ஒரு பள்ளியில் தம்முடைய கல்வியை முதல்ல தொடங்குறாங்க. இவங்க வந்து ஒரு ஒடுக்கப்பட்ட பிரிவை சேர்ந்தவங்க அப்படின்னு சொன்னதுனால பல அவமதிப்புக்கு உள்ளாகிறாங்க. அப்போ ஒரு ஆசிரியர் இவங்களுக்கு இருந்தாங்க. எப்படி? நம்மளுடைய யாரு?
அயோத்திதாசருக்கு ஒரு ஆசிரியர் இருந்தாங்களோ அதே மாதிரி இவருக்கும் ஒரு ஆசிரியர் இருக்கிறாங்க, மகாதேவ் அம்பேத்கர். அந்த ஆசிரியர் என்ன பண்ணாங்கன்னா ரொம்ப அன்பு, கனிவு, அப்புறம் அக்கறையாட்டு இவங்களுடைய விஷயத்துல நடந்துக்கிட்டாங்க. ஸோ அதனால தான் இவர் என்ன மாத்திக்கிட்டாருன்னா, இவருடைய பேர் என்ன அப்படின்னா பீமாராவ் சக்பால் அம்பவாதேகர். இதுதான் அவருடைய பெயர், பீமாராவ் சக்பால் அம்பவாதேகர். அந்த பெயரை இவர் என்ன பண்ணிட்டாங்க, ஆசிரியர் பேர் என்ன, மகாதேவ் அம்பேத்கர். அவருடைய நினைவாக பீமாராவ் ராம்ஜி அம்பேத்கர் அப்படின்னு சொல்லிட்டு மாற்றிக்கிட்டாங்க. நெக்ஸ்ட் 1904 மும்பைக்கு மாறுறாங்க. அங்க இருக்கக்கூடிய எல்பின்ஸ்டன் உயர்நிலை பள்ளியில சேர்றாங்க. ரொம்ப வறுமை தான், 14 பிள்ளைகள யோசித்து பாருங்க. ஆனாலும் அவங்களுக்கு கல்வினா ரொம்ப பிடிக்கும். 1907 பள்ளி படிப்பு முடிக்கிறாங்க. முடிச்சதுக்கு அப்புறமாட்டு அங்க இருந்த அந்த பரோடா மன்னரோட ஹெல்ப் கேட்கிறாங்க. அவருடைய உதவியோட தான் மும்பை பல்கலைக்கழகத்துல 1912 இளங்கலை பட்டம் பெற்றாங்க. எப்போது, 1912 இளங்கலை பட்டம். எந்த பல்கலைக்கழகம், மும்பை பல்கலைக்கழகம். அதுக்கப்புறமா பட்டம் பெற்றதுக்கு அப்புறமா அந்த பரோடா மன்னருக்கு நன்றி கடன் செலுத்தணும் இல்லையா, அந்த பரோடா மன்னரினுடைய அரண்மனையிலேயே ஒரு உயர் நிலையில் உள்ள அலுவலராகவும் பணியாற்றினாங்க. திரும்பவும் அந்த பரோடா மன்னர் சாயாஜி ராவ் அவங்களுடைய ஹெல்ப் கூட உயர்கல்வி படிப்பதற்காக அமெரிக்கா போகிறாங்க. யாரு, பரோடா மன்னர் சாயாஜி ராவ் உதவியுடன் உயர்கல்வி படிக்கிறதுக்காக அமெரிக்கா போகிறாங்க. அங்க இருக்கக்கூடிய கொலம்பியா யூனிவர்சிட்டியில சேர்ந்து பொருளாதாரம், அரசியல், தத்துவம், சமூகவியல் இந்த பாடங்களை அவங்க படிச்சுட்டு வராங்க. 1915 முதுகலை பட்டம் பெறாங்க. எந்த ஆய்வுக்காகனா இந்திய வணிகம், முக்கியமானது. 1915 பண்டை கால இந்திய வணிகம் என்ற ஒரு ஆய்வுக்காக அவங்க முதுகலை பட்டமும் பெற்றாச்சு. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்தியாவில் ஜாதிகளின் தோற்றமும் வளர்ச்சியும் அப்படின்னு ஒரு ஆய்வு கட்டுரையை எழுதுறாங்க. இந்தியாவில் ஜாதிகளின் தோற்றமும் வளர்ச்சியும் அதை ஒரு புத்தகமாட்டம் அவங்க வெளியிடுறாங்க. அப்போ அச்சில் வெளிவந்த அம்பேத்கரினுடைய முதல் நூல் எது அப்படின்னா இந்தியாவில் சாதிகளின் தோற்றமும் வளர்ச்சியும். நெக்ஸ்ட் இவருக்கு டாக்டர் பட்டம் கிடைக்குது, முனைவர் பட்டம் கிடைக்குது. எங்க, கொலம்பியா யூனிவர்சிட்டி தான் கொடுக்குது. எதற்காக அப்படின்னா இந்தியாவின் தேசிய பங்கு வீதம். அப்ப முதுகலை பட்டம் எதற்காக கிடைச்சிச்சு, பண்டை கால இந்திய வணிகத்துக்காக கிடைச்சிச்சு. முனைவர் பட்டம் இந்தியாவின் தேசிய பங்கு வீதம் என்ற ஆய்வுக்காக இவருக்கு கிடைச்சிச்சு. நெக்ஸ்ட் அகைன் இவர் என்ன பண்றாருன்னா 1920 பொருளாதார படிப்புக்காக லண்டன் போறாங்க. எதுக்காக, பொருளாதார படிப்புக்காக லண்டன் போறாங்க. அங்க எப்படி படிப்பாரு அப்படின்னா லைப்ரரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அங்க திறக்கும் போது முத ஆளா போயிடுவாரு, லாஸ்ட்ல தான் அவர் வெளிவருவாரு. இந்த மாதிரி கடினமா அவர் படிச்சதுனால அவருக்கு 1921 முதுநிலை அறிவியல் பட்டமும் 1923 ரூபாய் பற்றிய பிரச்சனை என்ற ஒரு கட்டுரைக்காக முனைவர் பட்டமும் பெறாங்க. திரும்பவும் அதே வருஷம், அதாவது 1923 சட்ட படிப்புல பாரிஸ்டர் பட்டமும் பெறாங்க. பாத்தீங்களா, நூலகத்துல ஃபர்ஸ்ட் போயிட்டு லாஸ்ட் வந்தனால அவர் எத்தனை பட்டங்களை பெற்றிருக்கிறாருன்னு பாருங்க. பொருளாதாரத்துல பட்டம் பெற்றிருக்கிறாங்க, சந்தை, சட்ட படிப்பு, ரூபாய் பற்றிய பிரச்சனை, இப்படி எல்லா துறைகளிலும் அவர் சிறந்து விளங்கி இருக்கிறாங்க. நெக்ஸ்ட் 1924 ஒடுக்கப்பட்ட மக்களுடைய முன்னேற்றத்துக்காக ஏதாவது செய்யணும்னு சொல்லிட்டு ஒடுக்கப்பட்டோர் நல்வாழ்வு பேரவை. அயோத்திதாசருக்கும் இவங்களுக்கும் கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது, சரியா? ஒடுக்கப்பட்டோர் நல்வாழ்வு பேரவை தொடங்கியது யாரு, அம்பேத்கர் 1924. இந்த அமைப்பின் மூலமாக என்ன பண்ணாங்கன்னா இந்த தாழ்த்தப்பட்ட மக்கள் இருக்காங்கல்ல அவங்களுக்கு கல்விகள், அப்புறம் அவங்களுக்கு தேவையான சமுதாய உரிமைகள் கிடைப்பதற்காகவும் இவர் போராடினாங்க. அதுக்கப்புறமா அம்பேத்கர் சொன்ன ஒரு பொன்மொழி என்னன்னா, நான் வணங்கும் தெய்வங்கள் 3 இருக்குப்பா. முதல் தெய்வம் என்னன்னா அறிவு தான், இரண்டாவது சுயமரியாதை வேணும், மூன்றாவது நன்னடத்தை. சரியா, இதுவும் நம்மளும் இதை கடைபிடிக்கலாம். சரியா, ஃபர்ஸ்ட் என்னது, அறிவு வேணும், என்ன நீ மரியாதையா நடத்தணும், சுயமரியாதை எனக்கு வேணும், நன்னடத்தை கொண்டவர்களாக நானும் விளங்கணும். இந்த 3 குணங்கள் தான் என்னது, நான் வணங்கும் தெய்வங்கள் அப்படின்னு சொன்னது யாருன்னா அம்பேத்கர். இவர் சொன்ன ஒரு வார்த்தை தான், அதாவது 1930 லண்டன்ல வட்டமேசை மாநாடு நடந்தது. அது கலந்து கொள்ள போவதற்கு முன்னாடி ஒரு வார்த்தை சொல்லியிருப்பாங்க, என்னுடைய மக்களுக்கு நியாயமா என்ன கிடைக்கணுமோ அதற்காக நான் போராடுவேன், அதே சமயத்துல சுயராஜ்ய கோரிக்கைகளையும் நான் ஆதரிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிருப்பாங்க. நெக்ஸ்ட் இந்த 2வது வட்டமேசை மாநாட்டில் அவர் எதை வலியுறுத்தியிருப்பார் அப்படின்னா, ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு தனி வாக்குரிமை வேணும், அவங்களுக்கு ஒரு பிரதிநிதித்துவம், விகிதாச்சார பிரதிநிதித்துவம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு
வலியுறுத்தியிருப்பாங்க. இதன் மூலமாக ஒரு தொகுதியில் பொது வேட்பாளரை தேர்ந்தெடுக்க ஒரு வாக்கும், ஒடுக்கப்பட்ட வேட்பாளரை தேர்ந்தெடுக்க ஒரு வாக்கும் அளிக்கக்கூடிய இரட்டை வாக்குரிமை வழங்கப்பட்டது. எப்படி பொது வேட்பாளரும் இருப்பாங்க, அதே இதில் ஒடுக்கப்பட்ட சமூக வேட்பாளரும் இருப்பாங்க. அப்போ 2 ஓட்டு, இதுதான் இரட்டை வாக்குரிமை அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் இது காந்தியடிகளுக்கு இது பிடிக்கல. அதனால இவர் என்ன பண்றாரு அப்படின்னு சொன்னா 1931 செப்டம்பர் மாதம் 24ஆம் தேதி காந்தியடிகளும் அம்பேத்கரும் ஒரு ஒப்பந்தம் பண்றாங்க. அதுபடி என்னன்னா, ஒடுக்கப்பட்டவர்களுக்கு தனி வாக்குரிமை கிடையாது. அதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணலாம்னா, இந்த வாக்கெடுப்பில் அவங்களுக்குன்னு ஒரு தனி தொகுதிகள், அதாவது ஒடுக்கப்பட்டவர்களுக்கு தனி தொகுதி கொடுக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. இந்த ஒப்பந்தம் தான் என்னது, பூனா ஒப்பந்தம். சரியா, பூனா ஒப்பந்தம் அப்போ யாருக்கும் இடையில போடப்பட்டது, காந்தியடிகளும் மற்றும் அம்பேத்கர்களுக்கும் இடையில போடப்பட்டது. 1935ஆவது ஆண்டு மாநில சுயாட்சி வழங்குவதற்காக இந்திய அரசாங்க சட்டம் நிறைவேற்றப்பட்டது. ஒரு முக்கியமான சட்டம். இந்திய அரசாங்க சட்டம் எப்போது, 1935. அப்போ எந்த நேரத்தில் சரி தேர்தல் அறிவிச்சாச்சு. அப்போ இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, ஏழை விவசாயிகள் இருப்பாங்க, தொழிலாளர்கள் இருப்பாங்க, இவங்களுடைய நலனை நம்ம பாதுகாக்கணும். அதனால இவங்களும் என்னது அந்த தேர்தலில் போட்டியிட விரும்புறாங்க. அதனால சுதந்திர தொழிலாளர் கட்சியை இவங்க தொடங்குறாங்க. அதுல எத்தனை பேர் போட்டியிட்டாங்களோ அத்தனை பேரும் வெற்றி பெறாங்க. எத்தனை பேர் அப்படின்னு சொன்னா 15 பேர். சரியா, இவரும் அம்பேத்கரும் வெற்றி பெறாங்க. அவருடைய கட்சி வேட்பாளர்கள் 15 பேரும் வெற்றி பெறாங்க. எதற்கு கீழே, சுதந்திர தொழிலாளர் கட்சிக்கு கீழே. இந்த அம்பேத்கர் இந்தியாவில் நிலவிய அந்த சாதி அமைப்புகள், தீண்டாமை கொடுமைகள் எல்லாம் எதிர்த்து தீவிரமாக போராடினாங்க. இது நமக்கு எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். இவங்க ஒடுக்கப்பட்ட பாரதம் அப்படின்னு ஒரு இதழை 1927 துவங்கினாங்க. என்னது நூல், ஒடுக்கப்பட்ட பாரதம் என்னும் இதழ். சரி, 1927. அது மட்டும் இல்லாமல் எல்லா மக்களும் சமம் தான் அப்படின்னு சொல்லிட்டு சமத்துவ சமுதாயத்தை உருவாக்கணும் அந்த நோக்கில் சமாஜ் சங்கம் என்ற ஒரு அமைப்பையும் இவங்க உருவாக்குனாங்க. சமாஜ் சங்கத்தை உருவாக்கினது யாரு, அம்பேத்கர். இவங்க 1930ஆவது ஆண்டு நாசிக் கோயில் நுழைவு போராட்டத்தை நடத்தி வெற்றி கண்டாங்க. சரியா, எந்த வருஷம், 1930 நாசிக் கோயில் நுழைவு போராட்டம். நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஒரு தெரிந்து கொள்வோம் இருக்கு. இந்தியாவில் உள்ள மக்களுக்கு அரசியல் உரிமைகளை நம்ம வழங்குவதை பற்றி 1930 நவம்பர் மாதம் இங்கிலாந்துல முதலாவது வட்டமேசை மாநாடு நடைபெற்றது. சரியா, அதுல இந்த ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு சார்பாக ஆதரவாக யாரெல்லாம் போய் கலந்து கொண்டு பேசினாங்க அப்படின்னா, அம்பேத்கர் போனாங்க. தமிழகத்துல இருந்து ராவ் பகதூர் என்னும் பட்டம் பெற்ற ரெட்டைவலை சீனிவாசனும் கலந்து கொண்டாங்க. சரியா, அப்ப இந்தியர்களுக்கும் அரசியல் உரிமைகள் வழங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு 1930 வட்டமேசை மாநாடு நடைபெற்றது. எங்க நடந்தது, இங்கிலாந்து நடைபெற்றது. அதில் கலந்து கொண்டவங்க யாருன்னா அம்பேத்கர். அவங்க கூட தமிழ்நாட்டில் இருந்து ராவ் பகதூர் என்ற பட்டத்தை பெற்ற ரெட்டைமலை சீனிவாசனும் கலந்து கொண்டாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு தெரியும் 1947 ஆகஸ்ட் மாதம் 15ஆவது நாள் இந்தியா என்னது விடுதலை அடைந்தது. அந்த நேரத்தில் ஜவஹர்லால் நேரு தலைமையில் என்னது அரசு அமைந்தது. அப்படிதான் அவங்க தான் பிரைம் மினிஸ்டராக இருந்திருந்தாங்க. அப்போது சட்ட அமைச்சராக யாரை நியமிச்சாங்க அப்படின்னா, அம்பேத்கரை நியமிச்சாங்க. இந்திய அரசியல் சாசன சபையினுடைய தலைவராகவும் யாரு, இந்த அம்பேத்கர் விளங்கினாங்க. அதுக்கப்புறமா 1947 ஆகஸ்ட் மாதம் 29ஆவது தேதி அரசியல் நிர்ணய சபை ஒரு தீர்மானம் நிறைவேற்றியது. அதுபடி என்ன அப்படின்னு சொன்னா, இந்தியாவுக்குன்னு ஒரு தனி அரசியலமைப்பு வேணும். அப்ப அந்த அரசியலமைப்பு சட்டத்தை எழுதக்கு யார் இருக்கணும், ஒரு சட்ட அமைச்சர்களோ, சட்டம் எல்லாம் படித்தவர்கள், அனைத்தும் கற்றறிந்தவர்களா இருக்கணும் இல்லையா. இவருக்கு பாத்தீங்க அப்படின்னா பன்முக திறமைகள் உண்டு. பொருளாதாரம் இவருக்கு நல்லா தெரியும், சட்டம் எல்லாம் தெரியும். ஸோ இவங்களை என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா, இவங்களை அதனுடைய தலைவராக நியமிக்கிறாங்க. இவங்களுக்கு கீழே 7 பேர், சரியா, மொத்தம் 7 பேர் கொண்ட ஒரு அரசியலமைப்பு சட்ட வரைவு குழுவை எல்லாம் உருவாக்குறாங்க. இந்த குழுவில் யாரெல்லாம் இருந்தாங்க அப்படின்னா, கோபால்சாமி, அல்லாடி கிருஷ்ணமூர்த்தி, KM முன்சி, சையது முகமது சதுல்லா, மாதவராவ், TB கைதான். இவங்க கூட யார் இருந்தாங்க, அம்பேத்கரும் இருந்தாங்க. மொத்தம் 7 பேர். சரியா, இந்த குழு அறிக்கையை எப்போது சப்மிட் பண்ணிச்சு அப்படின்னு சொன்னா 1948 பிப்ரவரி 21.
அப்போ அரசியலமைப்பு சட்ட வரைவு குழு எப்பொழுது அறிக்கையை ஒப்படைத்ததுன்னா 1948 பிப்ரவரி 21 ஒப்படைத்தது. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இது நம்ம சுயமாக எழுதின ஒரு அரசியலமைப்பு சட்டம் கிடையாது. பல்வேறு நாடுகளில் இருந்து அவங்களுடைய நாடுகளில் முக்கியமான கருதக்கூடியதும் இந்தியாவுக்கு அது ஏற்றுக்கொள்ளப்படக்கூடியதுமான மக்களால் அனைவராலும் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடியதான அந்த சட்டங்களை மட்டும்தான் எடுத்து அவங்க என்ன பண்ணாங்கன்னா ஒரு புது இந்தியாவுக்குன்னு ஒரு அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்குறாங்க. எந்தெந்த நாடுகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கிலாந்து, அமெரிக்கா, அயர்லாந்து, ஆஸ்திரேலியா, கனடா, சோவியத் யூனியன், அதாவது ரஷ்யா, ஜெர்மனி, தென்னாப்பிரிக்கா அந்த மாதிரியான சட்டங்களை ஆராய்ந்து தான் இந்திய நாட்டுக்காக சட்டத்தை ஏற்றுறாங்க. இதுதான் ஒரு மிக சிறந்த சமூக ஆவணம் அப்படின்னு வரலாற்று ஆசிரியர்கள் இதை பாராட்டுறாங்க. இந்த அம்பேத்கருக்கு புத்த சமயத்துக்கு மீது ஒரு ஈடுபாடு இருந்துச்சு. இவங்க இலங்கையில் நடைபெறக்கூடிய அந்த புத்த துறவிகள் கருத்தரங்குலாம் இருக்கு இல்லையா, அதுக்கப்புறமா உலக பௌத்த சமய மாநாடுகள் இதுல எல்லாம் கலந்து கொள்வாங்க எப்போவுமே. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 1956 அக்டோபர் 14 நாக்பூரில் புத்த சமயத்தில் தன்னை இணைத்துக்கிட்டாங்க. புத்த சமயத்துக்கு மாறினாங்க. எப்போ 1956 அக்டோபர் 14 எங்கே வச்சு நாக்பூரில் நடந்த அந்த மாநாட்டில் அவங்க இணைச்சிக்கிட்டாங்க. புத்த சமயத்தை தழுவி கொண்டாங்க. சரியா. நெக்ஸ்ட் அவர் ஒரு புத்தகம் எழுதியிருந்தாங்க, புத்தரும் அவரின் தம்மமும். கேட்கலாம், புத்தரும் அவரின் தம்மமும் இதனுடைய ஆசிரியர் யாரு? அம்பேத்கர். இந்த புத்தகம் எப்போது வெளியானுச்சு அப்படின்னா அவங்களுடைய இறப்புக்கு பிறகு 1957 ஆண்டு தான் இது வெளியாயிற்று. அப்போ எப்போ இறந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா 1956 டிசம்பர் 6 காலமானாங்க. சரியா. 1956 அக்டோபர் 14 புத்த சமயத்தில் இணைகிறாங்க. டிசம்பர் 6 அவங்க காலமாறாங்க. அவருடைய மறைவிற்கு பிறகுதான் அவருடைய புத்தகமான புத்தரும் அவரின் தம்மமும் என்ற நூல் வெளியிடப்படுகிறது. அவருக்கு இந்தியாவுடைய உயரிய விருதான பாரத ரத்னா என்ற விருது 1990 வழங்கப்பட்டது. அப்போ அம்பேத்கருக்கு பாரத ரத்னா விருதா எப்போது வழங்கப்பட்டது? 1990. நெக்ஸ்ட் இதில் உள்ள ஒரு தெரிந்து கொள்ளும் கொடுத்துருக்காங்க. உலகின் மிகப்பெரிய குடியரசு நாடு எது? இந்தியா. உலகின் மிகப்பெரிய குடியரசு நாடு என்னது? இந்தியா. ஸோ அப்படிப்பட்ட இந்த பல இன மொழி சமயம் கொண்ட அந்த மக்களை ஒன்றிணைக்க ஆட்சி நடத்த தேவையான ஒரு அடிப்படை சட்டம் தான் என்னது? இந்த அரசியலமைப்பு சட்டம். புக் பேக் கொஸ்டின் பார்க்கலாம். இந்தியாவின் முதல் சட்ட அமைச்சர் யாரு? அம்பேத்கர். பூனா ஒப்பந்தம் டேஸ் மாற்ற ஏற்படுத்தப்பட்டது. இரட்டை வாக்குரிமையை மாற்ற ஏற்படுத்தப்பட்டது. நெக்ஸ்ட் சமத்துவ சமுதாய அமைய அம்பேத்கர் ஏற்படுத்திய இயக்கம் என்ன? சமாஜ் சமாத சங்கம். அம்பேத்கரின் சமூக பணிகளை பாராட்டி இந்திய அரசு எந்த விருது வழங்கியது? பாரத ரத்னா. எப்போது? 1990. கோடிட்ட இடம் பாருங்க. புத்த சமயம் தொடர்பாக அம்பேத்கர் எழுதிய நூல் எது? புத்தரும் அவரின் தம்மமும். அது எப்போ ரிலீஸ் ஆச்சு? 1957 அவருடைய இறப்புக்கு பிறகு. நெக்ஸ்ட் அம்பேத்கர் நிறுவிய அரசியல் கட்சியினுடைய பெயர் என்ன? சுதந்திர தொழிலாளர் கட்சி. அது தேர்தலை எதிர்கொண்டது. 1930 இந்திய அரசாங்க சட்டத்தின்படி நடந்த தேர்தலில் எதிர்கொண்டாங்க. அவங்க கூட அம்பேத்கர் பிளஸ் அதனுடைய கட்சி உறுப்பினர்களாகிய 15 பேரும் போட்டியிட்ட அத்தனை பேருமே வெற்றி பெற்றாங்க. பொருளாதார படிப்பிற்காக அம்பேத்கர் எங்க போனாங்கன்னா லண்டனுக்கு போனாங்க. இந்த வருஷம் 1920. அம்பேத்கர் தன்னுடைய பெயரை ஏன் மாற்றிக்கொண்டாங்க அப்படின்னா ஆசிரியர் மீது கொண்ட அந்த பற்றின் காரணமாக. நெக்ஸ்ட் தீண்டாமைக்கு எதிராக அம்பேத்கர் மேற்கொண்ட பணிகள் எழுத கேட்குறாங்க. ஸோ என்னெல்லாம் 1930 நாசிக் கோவி நுழைவு போராட்டத்தில் ஈடுபட்டாங்க. அதை நம்ம எழுதலாம். சுதந்திர தொழிலாளர் கட்சிகள் ஏழை விவசாயிகளுக்காக ஆரம்பிச்சாங்க சொல்லலாம். சமத்துவ சமாஜ சங்கம் ஏற்படுத்தினாங்க. இதெல்லாமே சொல்லலாம். சரியா. ஸோ ஜஸ்ட் பார்த்து வச்சுக்கோங்க, அவ்வளோதான். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா விரிவானம், பால் மனம். அதாவது குழந்தை மனம் என்பது எல்லா உயிர்களையும் சமமாக கருதுவது. உண்மைதானா? குழந்தை மனம்னா என்னது? எல்லா உயிர்களும் அவங்களுக்கு சமம் தான். மற்றவர்கள் யாருன்னு கிடையாது. சரியா. ஏழை பணக்காரன் கிடையாது. யார் துன்பம் பண்ணாலும் அவங்களுக்கு இறங்கக்கூடியதான் ஒரு குழந்தை மனம். சரியா. அவங்களுடைய துன்பத்தை நீக்கவும் அது இது பண்ணும். சரியா, முயற்சி பண்ணும். ஆனால் இந்த மாதிரியான ஒரு குழந்தை மனம் கொண்டவங்களை இந்த சமுதாயம் என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னால் ஐயே பிழைக்க தெரியாதவங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அப்போ இந்த சமூகம் இல்லை ஒரு பெற்றோர்களும் அதுக்கு ஒரு காரணம் தான். சரியா. சமூகம் மற்ற பெற்றோர்கள் இந்த தாக்கத்தினால தான் குழந்தைகளினுடைய அந்த மன இயல்புகளை மாற்றம் ஏற்படுது. அப்படிப்பட்ட ஒரு மாற்றத்தை எடுத்துருக்கக்கூடிய அந்த கதை தான் பால்மனம். அது நமக்கு தேவையில்லை.
இந்த பால்மனம் கதை வந்து வெண்ணிலா அவர்கள் தொகுத்த மீதமிருக்கும் சொற்கள் என்னுடைய நூல்லேருந்து எடுக்கப்பட்டது. சரியா? பால்மனம் என்னும் கதை யார் தொகுத்த நூல்லேருந்து எடுக்கப்பட்டுள்ளது? வெண்ணிலா அவர்கள் தொகுத்த மீதமிருக்கும் சொற்கள்லேருந்து எடுக்கப்பட்டது தான். சரி, இந்த கோமகள்னு ஒருத்தவங்க இருக்காங்க. அதாவது அந்த பால்மனம் கதை இருக்கு இல்லையா, அது வந்து எழுதினவங்க. இது வந்து தொகுத்தவங்க. சரியா? வெண்ணிலா அவங்க வந்து தொகுத்தவங்க. இதை எழுதினது யாருன்னா கோமகள். அவங்களுடைய இயற்பெயர் என்னன்னா ராஜலட்சுமி. ராஜன் வச்சுக்கோங்க. அப்போ இவங்க பார்த்தீங்கன்னா சிறுகதைகள் எழுதுவாங்க, புதினங்கள், அதுலேயே குறும்புதினங்கள் எழுதுவாங்க, வானொலி அதாவது ரேடியோ, டிவி, நாடகங்கள், இது எல்லாமே இவங்க எழுதக்கூடியவங்க. இவங்க வந்து ஒரு சிறந்த திறமையாளரும் கூட. இவருடைய அன்னை பூமி என்ற ஒரு புதினம் தமிழ்நாடு அரசின் விருதை பெற்றது. அப்போ இந்த கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இது வந்து ஒரு ஜெனரல் ஜிகேலையும் வரக்கூடிய சான்சஸ் இருக்கு. ஸோ அதான் படிச்சுக்கணும். அப்போ தமிழ்நாடு அரசின் விருதினை பெற்ற கோமகள் எழுதிய புதினம் எது? அன்னை பூமி. அன்னை பூமி என்பது புதினமா சிறுகதையா கதையான்னு கேட்பாங்க. புதினம். சரியா? இவங்க தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகத்தினுடைய தமிழ் அன்னை விருதையும் பெற்றிருக்காங்க இந்த கோமகளின் அழைக்கப்படும் ராஜலட்சுமி. இவங்க நிறைய நூல்களையும் எழுதியிருக்காங்க. உயிர் அமுதாய், நிலாக்கால நட்சத்திரங்கள், அன்பின் சிதறல், இந்த மாதிரியான நூல்களை எழுதியிருக்கிறாங்க. அப்போ இந்த பால்மனம் அது எழுதினது அவங்க தான். அந்த கதையை தொகுத்தது யார் அப்படின்னா வெண்ணிலா அவர்கள். எந்த நூலில் தொகுத்திருக்காங்க அப்படின்னா மீதமிருக்கும் சொற்கள் என்ற நூலில் தொகுத்திருக்காங்க. ஓகே தானா? நெக்ஸ்ட் பார்க்கலாம். நமக்கு பிடிச்ச அணி இலக்கணம். உவமை அணி, உருவக அணி, இதெல்லாம் நம்ம பார்த்துருப்போம் இல்லையா? நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பிரிது மொழிதல் அணி. பிரிது மொழிதல் அணினா என்ன அப்படின்னா உவமையை மட்டும் சொல்லுவாங்க. சரியா? அதுக்கு மூலம் என்ன கருத்து வந்து வருதோ அதை உணரதான் வைப்பாங்க, டைரக்டாக சொல்லியிருக்க மாட்டாங்க. அப்படியே புரிஞ்சுச்சா? அப்போ உவமையை மட்டும் கூறி அதன் மூலமாக சொல்ல வந்த அந்த கருத்தை நம்மளை உணர வைக்கக்கூடியதான் என்னன்னா பிரிது மொழிதல் அணி. எக்ஸாம்பிள் பார்க்கலாமா? ஒரு ஆள் சொல்கிறாங்க, எப்போ தம்பி சுவர் இருந்தால் தான் சித்திரம் வரைய முடியும், இதை புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் சொல்லியிருப்பாங்க? சுவர்னா என்னது? நம்மளுடைய உடலை குறிக்கும். அப்போ நம்ம உடல் ஆரோக்கியமாக இருந்தால் தான் நம்மளால் பணி செய்ய முடியும். அப்போ நமக்கு உடல் நலம் முக்கியமானது. அப்போ நம்ம என்னது ஃபஸ்ட்டு உடல் நலத்தில் அக்கறை கொள்ளணும். அதை நமக்கு புரிய வைக்கிறாங்க. ஆனால் என்னதான் சொன்னாங்க? சுவர் இருந்தால் தான்ப்பா சித்திரம் வரைய முடியும், பார்த்துக்க. அப்போ நமக்கு அதனுடைய மீனிங் புரியுது தானா? அதே மாதிரி தான் வரக்கூடியதா என்னது இந்த பிரிது மொழிதல் அணி. இப்போ நம்ம ஒரு திருக்குறள் பார்க்கலாம். கடலோடா கால்வல் நெடுந்தேர் கடலோடும் நாவாயும் ஓடா நிலத்து. அதாவது நிலத்துல ஓடக்கூடிய அந்த தேர் வந்து என்னது? கடல்ல ஓடாது. கடல்ல ஓடக்கூடிய கப்பல் என்னது? நிலத்தில் ஓடாது. இது மட்டும்தான் இந்த குறள்ல கொடுத்துருக்குறாங்க. சரியா? இது மூலமா நமக்கு வந்து என்ன தெரிய வருது? இப்போ நமக்குன்னு ஒரு திறமைகள் இருக்கும், நமக்குன்னு ஒரு டேலண்ட் இருக்கும். இப்போ நமக்கு பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு அந்த மூளை கடல் கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம பிஸ்னஸ்ல தான் இறங்க முடியும். இல்லை ஒரு கவர்மெண்ட் ஜாப் நம்ம பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்துச்சுன்னா அந்த வேலைக்கு தகுந்த அதுக்குள்ள திறமை நம்மக்கிட்ட இருந்துச்சுன்னா நமக்கு அதுதான் வாங்க முடியும். அப்படிதானே? ஸோ இதான் என்ன சொல்றாங்கன்னா தமக்கு உரிய இடத்துல தான் ஒருவர் வந்து வெற்றி பெற முடியும். தமக்கு பொருத்தமில்லாத இடத்துல போய் நான் வெற்றி பெறணும்னா முடியுமா? முடியாது. இப்போ நம்ம வந்து பிஎஸ்சி மேக்ஸ் படிச்சிருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். நான் பிஎஸ்சி மேக்ஸ் முடிச்சுட்டு நான் வந்து சயின்ஸில் தான் போய் நான் படிப்பேன், சயின்ஸ் வந்து எனக்கு வேணும், இல்லை நான் டாக்டர் படிக்கணும் அப்படின்னு நினச்சா முடியுமா? முடியாது. புரிஞ்சிச்சா? அதுதாங்க சொல்ல வராங்க. அப்போது நமக்கு என்ன இடம் இருக்கோ, நமக்கு என்ன டேலண்ட் இருக்கோ, நம்ம அந்த இதில் அந்த துறையில் வெற்றி பெற வேண்டும். அதை என்ன சொல்கிறாங்க? உவமையை மட்டும் சொல்கிறாங்க. அதனுடைய கூற வந்த கருத்தை நம்ம தான் உணர்ந்துக்கிடணும். ஸோ இப்படி வரக்கூடியதான் பிரிது மொழிதல் அணி. நெக்ஸ்ட் பாருங்கள், வேற்றுமை அணி. வேற்றுமை அப்படின்னா என்னன்னா ஒரு ரெண்டு பொருள் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த ரெண்டு பொருட்களுக்கு இடையில உள்ள ஒற்றுமையை கூறி அதுக்கப்புறம் அதுக்கிட்ட இருக்கக்கூடிய வேற்றுமையையும் சொல்லுவாங்க. புரிஞ்சுச்சா? ஃபர்ஸ்ட் இந்த ரெண்டுக்கும் ஒரு ஒற்றுமை இருக்கு, ஆனாலும் ஒரு வேறுபாடு இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து சீனியையும் உப்பையும் எடுத்துக்கலாம். சீனியும் உப்புக்கும் உள்ள ஒரு ஒற்றுமை என்ன? வெண்மை நிறத்துல இருக்கு, வெள்ளை கலர்ல இருக்கு, அப்படிதானா? ஆனால் அதனுடைய வேற்றுமை என்ன? ஒன்று ஓர்ப்பு சுவையை தரும், ஒன்று இனிப்பு சுவையை தரும். புரிஞ்சுச்சு தானா? இப்படி வரக்கூடியதான் என்னது? வேற்றுமை அணி. ஒரு குறள் பார்க்கலாம். தீயினால் சுட்ட புண் உள்ளாரும் ஆறாதே நாவினால் சுட்ட வடு. இதை வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா அந்த நெருப்பு, தீனா என்னது? நெருப்பு. நெக்ஸ்ட் நாவினால் சுட்ட வடுன்னு சொல்லும்போது கொடுஞ்சொல். இந்த ரெண்டுமே என்னது? நமக்கு சுடும் தன்மை உடையவை. அப்போ அது வந்து ஒற்றுமை வருது. சரியா? நெருப்பா இருந்தாலும் சரி, மற்றவர்களை துன்புறுத்தக்கூடிய கஷ்டப்படுத்தக்கூடிய தீஞ்சொல் கொடுஞ்சொல்லாக இருந்தாலும் சரி, அது சுடக்கூடிய தன்மை உடையது. ஆனா என்ன ஆகும்? நெருப்பினால் சுட்ட காயம் என்ன ஆயிரும்? ஆறி போயிடும்.
அவங்க சொன்ன அந்த சொல் நம்மளுடைய மனதில் ஒரு வடுவாட்டு பதிஞ்சுக்கும். அப்போ ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க, ஒற்றுமையை சொல்லியிருக்கிறாங்க, அப்புறம் அதனுடைய வேற்றுமையை சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இதில் வரும் அணி என்ன அப்படின்னா வேற்றுமை அணி. நெக்ஸ்ட் பாருங்க, இரட்டுற மொழிதல் அணி. இரட்டுற மொழிதல்னா ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம், அப்படிதானே? ஒரு சொல்லோ இல்லை ஒரு தொடரோ இரண்டு பொருள் தருமாறு பாடக்கூடியதா என்னது ரெட்டுற மொழிதல். ஏற்கனவே எனக்குமா காலமேக புலவருடைய அந்த பரியும் அந்த வாய்க்காலும் நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா? அப்போ ஒரு சொல் அல்லது அந்த தொடர் இரண்டு பொருள் தருமாறு அமைவதா என்னது ரெட்டுற மொழிதல் எனக்கூடிய அணி. ரெட்டுற மொழிதல் அணிக்கு இன்னொரு பேர் இருக்கு, ஸ்லேடை. ரெட்டுற மொழிதல் அணிக்கு இன்னொரு பேர் என்னது, ஸ்லேடைன்னு சொல்லுவாங்க ரெட்டுற மொழிதல். நெக்ஸ்ட் என்னுடைய எக்ஸாம்பிள் பார்த்துக்கலாம். ஓடும் இருக்கும் அதனுள் வாய் வெளுத்திருக்கும், நாடும் குலைத்தனக்கு நாணாது, சேடியை தீங்காயது இல்லா, திருமலை ராயன் வரையில் தேங்காயும் நாயும் நேர்ச்செப்பு. தேங்காயும் நாயும் நேர்ச்செப்பு. அப்போ இதில் பயின்று வரக்கூடிய அணி என்னன்னா இரட்டுற மொழிதல் அணி. இல்லை ஓடும் இருக்கும் அதனுள் வாய் வெளுத்திருக்கும் என தொடங்கும் பாடலில் பயின்று வரும் அணி என்னன்னு கேட்கலாம். எப்படினாலும் அவங்க கேட்பாங்க, சரியா? ஸோ ரெட்டுற மொழிதல் அணி இதனுடைய பொருள் என்ன அப்படின்னு சொன்னால் தேங்காய் நாய், இந்த ரெண்டையும் ஒற்றுமைப்படுத்திருக்கிறாங்க, சரியா? தேங்காய் நாய் என்ன சொல்றாங்க, தேங்காயில ஓடு இருக்கும், தேங்காயினுடைய உட்பகுதி எப்படி இருக்கும், வெண்மையா இருக்கும். தேங்காய் எப்படி இருக்கும், கோணல் மலண்டா இருக்குமா, கொலை கொலையாட்டு தொங்கும், அப்படிதானே? அதே தான் நாய் சில சமயம் என்ன பண்ணிட்டு இருக்கும், அங்க தேங்காய்க்கு ஓடு, இங்க நாய்க்கு ஓடிக்கொண்டிருக்கும். அங்க சில சமயம் என்ன பண்ணும், ஓரிடத்துல படுத்து இருக்கும். அதனுடைய வாயினுடைய உட்பகுதி எப்படி இருக்கும், வெண்மையா இருக்கும். ஆனா குறைப்பதற்கு என்ன பண்ணுமா, வெட்கப்படாது. அங்க என்ன சொல்லியிருக்கிறாங்க, தேங்காய் கோணல் மாணலாக இல்லாமல் குலையாக தொங்கும், இங்க அது குறைப்பதற்கு வெட்கப்படாது. இந்த மாதிரி ஒரே பாடல் தான், ஆனா நாய்க்கும் பொருந்தும் தேங்காய்க்கும் பொருந்தும். இப்படி வரக்கூடியதா என்னது ரெட்டுற மொழிதல் அணி. நெக்ஸ்ட் புக் பேக்ல உள்ளது பார்க்கலாம். பிரிது மொழிதல் அணியில் டேஸ் மட்டும் இடம்பெறும். உவமை. இரண்டு பொருட்களுக்கு இடையே உள்ள ஒற்றுமையும் வேற்றுமையும் கூறுவது எது, வேற்றுமை அணி. ஒரே செய்யுளை இரு பொருள்படும்படி பாடுவது என்னது, இரட்டுற மொழிதல் அணி. இரட்டுற மொழிதல் அணியின் வேறு பெயர் என்ன, ஸ்லேடை அணி. சொல்ல கேட்டு எழுதுகளில் ஒரு சின்ன பாயிண்ட் இருக்குது, சரியா? அம்பேத்கருடைய வாழ்க்கையில் படிப்பு மட்டும்தான் முக்கியமாக இருந்தது. அவர் ஒரு மாநாட்டுக்காக, வட்டமேசை மாநாட்டுக்காக இங்கிலாந்து போயிருப்பாங்க. அந்த மாநாடு முடிந்ததுக்கு பிறகு என்ன பண்ணுறாருன்னா அமெரிக்காவுக்கு செல்வாங்க, சரியா? அங்கே நிறைய நண்பர்கள், அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸு, தோழர்கள், அப்புறமா ப்ரொஃபஸர்ஸ் இவங்கெல்லாம் பார்த்துட்டு திரும்பி வரும்போது எத்தனை பெட்டிகள் நிறைய புத்தகங்கள் எடுத்துகிட்டு வந்தாங்கன்னா 14 பெட்டிகள் நிறைய, சரியா? அப்போ அமெரிக்கா சென்றுட்டு வந்ததுக்கு பிறகு அல்லது வட்டமேசை மாநாட்டில் கலந்துக்கிட்டு திரும்ப இந்தியா திரும்பினதுக்கு அப்புறம் எத்தனை பெட்டியோட வந்தாருன்னா 14 பெட்டி நிறைய என்ன கொண்டு வந்தாங்க, புத்தகங்கள் கொண்டு வந்தாங்க. நெக்ஸ்ட் தான் தாம், இந்த சொற்கள் நம்ம எப்போ யூஸ் பண்ணுவோம்னு பார்க்க போறோம், சரியா? தான் அப்படின்னா என்னது, ஒருமை. நான் என்ன குறிக்கும், ஒருமையை குறிக்கும். தாம் அப்படின்னா என்னது, பன்மையை குறிக்கும், சரியா? அப்போ தான், தன்னை, தன்னால், தனக்கு, தனது இதெல்லாமே என்னது வரும், ஒருமை தொடர்களை வரும். தாம், தம்மை, தம்மால், தமக்கு, தமது இதெல்லாம் என்னது, பன்மை தொடர்களில் வரக்கூடியது. நெக்ஸ்ட் பாருங்க, கோடிட்ட இடம் கொடுத்துருக்காங்க பாருங்க. சிறுமி டேஸ் கையில் மலர்களை வைத்திருந்தாள். தனது வருமா, தமது வருமா, சிறுமி ஒரு ஆள், அப்போ தனது. அம்பேத்கர் ஒடுக்கப்பட்ட மக்களின் உயர்வுக்காக டேஸ் உழைப்பை நல்கினார். எது வரும், அவருடைய உழைப்பு தானே நல்கியிருப்பாரு. ஒடுக்கப்பட்ட மக்களை பார்த்த உடனே தமதுன்னு சொல்லக்கூடாது, அப்போ அம்பேத்கர் தான் இருக்கிறார், அப்போ என்ன வரும், தனது. ஆனா இங்க பாத்தீங்க அப்படின்னா இது அம்பேத்கர் என்பது ஒரு தலைவர், அப்படிதானே? நம்ம தனதுன்னு சொன்னோன்னா தனது போடக்கூடாது. இது ஒரு தலைவர் அப்படின்னு சொன்னா தலைவரை வரும்போது அதுல என்ன வரும் அப்படின்னா மரியாதை பன்மை தான் வரும். அப்போ அம்பேத்கர் ஒடுக்கப்பட்ட மக்களின் உயர்வுக்காக தமது உழைப்பை நல்கினார், சரியா? நல்லா கவனிச்சுக்கோங்க, உடனே தனது போட்டுறக்கூடாது. இல்லை ஒடுக்கப்பட்ட மக்கள்னு பார்த்துட்டு தமது கிடையாது. இது அம்பேத்கர் ஒரு மரியாதைக்குரிய தலைவர்னால தமதுன்னு நம்ம யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட் உயர்ந்தோர் டேஸ் புகழ்ந்து கொள்ள மாட்டார்கள். என்ன வரும், உயர்ந்தோர்னு சொல்லியிருக்காங்க, அப்போ தம்மை தாமே. இவை டேஸ் எனக்கு பிடித்த நூல்கள். இவை அப்போ நிறைய, அப்படிதானே? இவை தாம். நெக்ஸ்ட் குழந்தைகள் டேஸ் என்ற உதவிகளை பிறருக்கு செய்கின்றனர். தம்மால். ஓகே தானா? நெக்ஸ்ட் தமிழ் டு இங்கிலீஷ். குறிக்கோள் அப்ஜெக்டிவ், நம்பிக்கை கான்ஃபிடன்ஸ், முனைவர் பட்டம் டாக்டரேட், வட்ட மேசை மாநாடு ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ், இரட்டை வாக்குரிமை டபுள் ஓட்டிங், பல்கலைக்கழகம் யூனிவர்சிட்டி, ஒப்பந்தம் அக்ரிமெண்ட், அரசியலமைப்பு கான்ஸ்டிடியூஷன்.
அரசியலமைப்பு கான்ஸ்டிடியூஷன் இதோட உங்களுக்கு 8th தமிழ் வந்து கம்ப்ளீட்டாக முடிஞ்சிருச்சு. ஓகேவா? ஸோ ஏன் இப்படி லேட் ஆகுது அப்படின்னு சொல்லும்போது எங்களுக்கு வந்து என்ன சொல்ல என்னை அப்பாயின்மெண்ட் லெட்டர் வந்து வரணும், அப்புறமா பேக்கப் பண்ணணும், சென்னைக்கு தான் நாங்கள் போக வேண்டியது இருக்குது. ஸோ இந்த மாதிரியான பல்வேறு காரணங்கள் வந்து இருக்குது. ஆனாலும் நான் வந்து உங்களுக்கு எக்ஸாமுக்கு முன்னாடி முடிச்சு தந்துடுவேன். சரியா? தேங்க்யூ.